வரும்போது நிறைய கிலோ உளுந்து வாரி தான் வந்திருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து பாசியாக கிடக்கு. நான் போக நினச்சா நான் போவேன், புரியுதுங்களா? அதனால் வந்து சோலோவா வாங்க, சோலோவா என்ஜாய் பண்ணுங்க, சரியா? இதுக்கு மேலே குனிய முடியல, தலைவலிக்கு, வைக்கவா கைஸ். இப்போ நம்ம கொண்டு வந்து டாப்பில் இருந்தல அந்த ஃபால்ஸ் தான் அது. தண்ணி கம்மியாக வரப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிட்ட போகலாமா? எனக்கு போகலான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? வந்துட்டோம், நாங்கள் போய் பார்ப்போம். பைக்கு நிப்பாட்டி வச்சு ஃபாரஸ்ட்டாக யாரும் கிடையாது, போவோம் தைரியமாக. சூப்பராக இருக்குது. வா, நல்லா ஹைட்டில் வந்து கொட்டுவியா? வழிதான் எங்கன்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரி ஃபால்ஸு வந்து தனிமையாக இருக்கணும். இந்த இடத்துல யாருமே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா தான் ஒரு ஆர்வமாக இருக்குது, போகணும்னு சொல்லிட்டு தோணுது. இந்த கூட்டமாக இருந்தாலே சரி எப்படா இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் சிங்கம் புள்ளி வேணா இருக்கு மட்டும் இல்லைப்பா. கண்ணு கிருஷ்ண கிளியரு இங்கிட்டு எப்படியா போகிறது? பயணத்தின் அழகு வழி தவறுதல் தானே. அந்த பாட்டு கண்ட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே போக வேண்டியது, சரியா? நம்ம அங்கே டாப்பில் இருந்தோம்ல, டாப்பில் இருந்து அங்கிட்டே போக வேண்டியது. அப்பா நல்லா இல்லே, நம்ம டாப்பில் இருந்து நம்ம அப்படியே போக வேண்டியது. சரி கீழே வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு வந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் கிவ் செருப்படின்னுவாங்க. இங்கன்னா சூப்பராக இருக்குது. நாங்கள் பாரு மேலே எம் தூண்டு தண்ணி போச்சு, தம் தூண்டு குஞ்சூண்டு போச்சு. ஆனால் கீழே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு குளிக்கணும் போல தோணுதுங்க. வேண்டாம், அழகை வந்து ரசிக்கலாம், அனுபவிக்க வேண்டாம். இன்னும் போகலாம், போமா காசா போனோமா, நடக்க போகிறோம். இப்போ பயமாக இருக்கு. ஏன் கதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் நிஜமாக இந்த இடத்த வந்து நான் எதிர்பார்க்கல. நான் வந்து டாப்பில் தான் இருந்தோம், டாப்பில் இருந்து அப்படியே போயிடலாம் சொல்லிட்டு தான் பார்த்தேன். சரி சும்மா கீழே போய் ரோட்டில் நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் வந்தால் ஃபால்ஸு கிட்டே வந்துட்டோம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு, தெரியுதா? செல்ஃபி எடுக்கலாம் போல இருக்குது. எப்போ கேமரா ஃப்ரேம்லேயே பத்தலை, ஓகேவா? அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, குளிக்கலாம். பட் வந்து நான் வந்து குளிக்க வந்து விருப்பப்படல, கொஞ்சம் ரிஸ்கியாக தெரியுது. ஏன் சொல்கிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா தூக்கி நினைக்கிறேன், கீழே உளுந்து வாரிட்டு தான் வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வரும்போது நிறைய கிலோ உளுந்து வாரி தான் வந்திருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து பாசியாக கிடக்கு, தெரியுதுங்களா? ஃபுல்லாக வந்து பாசியாக இருக்குது. அதனால் வந்து இதே போதும். இங்கே சாரில் அடிக்காமலே இப்படி இருக்குது, அங்கே தண்ணி தான் இருக்குது. ஒரு ரிஸ்கி தான். ஒரு செல்ஃபி ஒன்று போட்டு போவோமா? ஹாப்பியாக இருக்கியா? அவ்வளோதையா, வாங்க தனியாக வாங்க. ஃப்ரெண்டு சொல்லுவான் தனியாக போ சொல்லுவான். ஆனால் அந்த தனிமை வந்து சூப்பர்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன் சொல்கிறேன்னா, கூட ஏதாச்சும் நினச்சிக்கேன், ஒருத்தன் போகலான்னுவான், ஒருத்தன் வேணான்னுவான். இங்கே அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறதான் இஷ்டம். நான் போக நினச்சா நான் போவேன், புரியுதுங்களா? அதனால் வந்து சோலோவா வாங்க, சோலோவா என்ஜாய் பண்ணுங்க, சரியா? இதுக்கு மேலே குனிய முடியல, தலைவலிக்கு, வைக்கவா பார்ப்போமா அடுத்து எங்கே போகணும்னு பார்ப்போம், வைங்க. சும்மா ஏதோ வேறு ஸ்லாங்கில் பேசி பார்த்தேன், நல்லா இருக்கா சொல்லிட்டு. என்ஜாய் பண்ணுறது தானே, என்ஜாய் பண்ணி பேசுவோம். மலையாளம் கூட பேசினேன் கொஞ்சம் ஒருத்தருக்குலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ போவோமா? வேஸ்ட்டே கிடப்பேன் நான் வச்சிட்றேன், ஓகேவா? கழித்து லைக்